என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். புதிய அரசு அமைந்த பிறகு கடந்த அக்டோபர் 19ஆம் தேதி மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது. தேசப்பிதா என கருதப்படும் அண்ணல் காந்தியடிகளுடைய பிறந்தநாள் மற்றும் நினைவு நாள் தவிர்த்து மற்ற தலைவர்களுடைய பிறந்தநாள் நினைவு நாள் விழாக்களை அரசின் சார்பில் கொண்டாடுவதில்லை, அவர்களது குடும்பத்தினர் அல்லது அவர்கள் சார்ந்த அறக்கட்டளை போன்ற நிறுவனங்கள் அதை கொண்டாடிக் கொள்ளலாம், அரசு அதில் கொண்டாடாது என்ற முடிவை எடுத்தது. இப்போது மேலும் ஒருபடி மேலே சென்று மற்றொரு முடிவை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் எடுத்திருக்கிறது. ஆண்டுதோறும் ஒரே தலைவருடைய பிறந்தநாள் விழாவுக்கு பல்வேறு அமைச்சகங்கள் சார்பில் விளம்பரங்கள் தரப்படுகின்றன, நாளிதழ்களிலும் வார இதழ்களிலும். அவற்றுக்காக அதிகப்படியாக கடந்த ஆண்டில் மற்றும் 145 கோடி ரூபாய் அளவுக்கு செலவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த செலவு தவிர்க்கப்பட வேண்டும், இந்த செலவை வெகுவாக குறைக்க வேண்டும் என்று கருதி அதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றன. நம் முன்னால் எழக்கூடிய கேள்வி, மகாத்மா காந்தியடிகள் ஒருவரை மட்டும் முன்னிறுத்திவிட்டு மற்ற தலைவர்களை இருட்டடிப்பு அல்லது அவர்களுடைய புகழை குறைப்பதற்கான முயற்சிகள் நடக்கின்றனவா? ஒரு பல லட்சம் கோடி ரூபாய் செலவில் ஆண்டுதோறும் பட்ஜெட் போடக்கூடிய ஒரு நாட்டில் 145 கோடி ரூபாயை தலைவர்களுடைய நினைவை போற்றுவதற்காக செலவிடுவது என்பது வீண் விரயம் என்று கருதிவிட முடியுமா? காந்தியை தவிர மற்ற தலைவர்கள் அவர்களுடைய தகுதிக்கும் அவர்களுடைய பங்களிப்புக்கும் ஏற்ப இந்த அரசால் இந்த நாட்டால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்களா? நாம் விவாதிக்கலாம். நம்மோடு எழுத்தாளர் திரு மனுஷபுத்திரன், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் வழக்கறிஞர் திரு KT ராகவன், காங்கிரஸ் கட்சியின் திரு A கோபண்ணா, கல்வியாளர் திரு ராமசுப்ரமணியம். வணக்கம். நால்வருக்குமான பொது கேள்வியாக ஒன்றை வைத்துக் கொள்ளலாம். அரசாங்கம், மாநில அரசு, மத்திய அரசு பல்வேறு தலைவர்களுக்கான பிறந்தநாள் நினைவு நாள் விழாக்களை கொண்டாடுகிறது. இதற்காக செலவு 145 கோடி என மத்திய அரசு ஒரு புள்ளிவிவரத்தின் மூலம் சொல்கிறது. 2008 தொடங்கி தமிழகத்திலும் கூட ஆண்டுதோறும் நம்ம பார்த்தோம்னா காந்தியடிகளில் தொடங்கி அம்பேத்கர், தேவர் ஜெயந்திலிருந்து கவிஞர்கள் எடுத்துக்கொண்டால் வஉசிக்கு அடுத்து கவிஞர்கள் எடுத்துக்கொண்டால் பாரதியார், பாரதிதாசன், சுரதா வரையிலும் அரசு விளம்பரங்கள் வருகின்றன. அரசாங்கம் விழா கொண்டாடுகிறது. இதற்கு ஆகக்கூடிய செலவை ஒரு பொருளற்றது அப்படின்னு கருத முடியுமா? வீண் விரயம் அப்படின்னு சொல்ல முடியுமா? உங்க கருத்து என்ன மனுஷன்? உண்மையிலே இது ஒரு செலவில்லை, ஒரு முதலீடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இருக்க காலத்தில் இளைய தலைமுறையினருக்கு நம்முடைய முன்னோடிகளை பற்றி, நம்முடைய வரலாறை பற்றி நினைவூட்டுவதற்கு நமக்கு வேறு எந்த விதமான வழிமுறையுமே இல்லை. அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் இது போன்ற விஷயங்கள் என்பது நாம் எதன் வழியாக இங்கே உருவாகி வந்திருக்கிறோம் என்பதை தொடர்ந்து நினைவூட்டிக் கொள்வதற்காக அல்லது நினைவூட்டுவதற்கான ஒரு விஷயம். அப்புறம் நீங்களே அறிமுறையில் குறிப்பிட்ட மாதிரி இந்த 145 கோடி என்பது உண்மையில் ஒரு மிகப்பெரிய இந்திய அரசாங்கத்திற்கு அது ஒரு பெரிய தொகை அல்ல. ஆனால் அந்த தொகை செலவிடப்படுவதனுடைய நோக்கம் என்பது வேறு. உதாரணமாக அம்பேத்கரை எடுத்துக்கொள்ளுங்கள். அம்பேத்கரை இன்றைக்கு நினைவூட்டுவது நமக்கு அவசியம் இல்லையா? அல்லது சுபாஷ் சந்திர போஸ் நமக்கு நினைவூட்டுவது அவசியம் இல்லையா? பகத்சிங் நினைவூட்டுவது அவசியம் இல்லையா? என்ன பிரச்சனை என்று கேட்டால், இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் 2 விதமான போக்குகள் தான் அவர் வரலாற்றில் மிக முக்கியம் வாய்ந்திருக்கின்றன. ஒன்று காங்கிரசினுடைய பங்கு, இன்னொன்று இடதுசாரி கொள்கைகளை பின்பற்றிய, தீவிரவாத அரசியல் கொள்கைகளை பின்பற்றிய தலைவர்களுடைய பங்கு. இவர்கள் பெரும்பாலானோருடைய விஷயங்களை ஏதோ ஒரு விதத்தில் இன்றைக்கு மூடி மறைக்க விரும்புகிறார்கள். அது முக்கியமாக நேரு, அம்பேத்கர் போன்றவர்கள் எல்லாம் மீண்டும் நினைவு கூறப்பட வேண்டாம் என்று இந்த அரசாங்கம் நினைக்கிறது. அதனால் தான் இது போன்ற விஷயங்கள் செய்யப்படுகின்றன என்று நான் நினைக்கிறேன். ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு கண்டிப்பாக. ஏனென்று கேட்டால், அதாவது பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் சொந்த பாரம்பரியத்திலிருந்து அவர்கள் நினைவூட்டுவதற்கான பெரிய தலைவர்கள் இல்லை, பெரிய பாரம்பரியம் அவர்களுக்கு இல்லை. அதனால் இன்றைக்கு இவர்களை எல்லாம் இருட்டடிப்பு செய்வதன் மூலமாகத்தான் ஒரு புதிய வரலாற்றை அவர்கள் இந்தியாவில் தொடங்க விரும்புகிறார்கள். ராகவன், நீங்க கருத்து? அதாவதுங்க, நீங்க சொன்ன இந்த இன்றைக்கு வெளிவந்த இந்த செய்தியை கூட சரியாக புரிந்து கொள்ளாமல் பேசுகின்ற பேச்சு அது. மத்திய அரசாங்கம் என்ன சொல்லியிருக்கிறது? ஒரு துறை மாத்திரம், அதாவது தகவல் துறை மாத்திரம் இதற்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் விளம்பரத்தை கொடுத்தால் போதும், பல துறைகள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இருக்கிறது. அது தலைவருடைய பிறந்த நாளை கொண்டாட வேண்டாம் அப்படின்றது அர்த்தம் இல்லை.
எல்லா மினிஸ்ட்ரியும் தனித்தனியா எதுக்கு கொடுக்கணும், ஒரே மினிஸ்ட்ரி அதை செய்யட்டும்னு அதை முடிவு செஞ்சா உங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக இது குறைக்கும், செலவை குறைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர தலைவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடவே கூடாது பேனே பண்ணல. இது வந்து ஒன்று. அக்டோபர் 19 முடிவுக்கு சொல்லுங்களேன். என்ன அக்டோபர் 19? அக்டோபர் 19 கேபினெட் எடுத்த முடிவு காந்தியடிகள் நினைவு நாள் பிறந்த நாள் தவிர்த்த மற்ற விழாக்களை அரசு விழாவாக கொண்டாடுறதில்லை. அதுதான் கேட்கிறேன். இதற்காக இப்ப அதுக்கு ஒவ்வொரு ட்ரஸ்ட் இருக்குது, எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப செலவினங்களை குறைக்கணும்னு அரசாங்கம் முயற்சி பண்றதுல ஒரு தப்பும் கிடையாது. அதனால இது வந்து தவறாக புரிந்து கொள்ள கூடாது என்பதுதான் என்னுடைய பாயிண்ட். மரியாதை குறித்து மனுஷபுத்திரன் அவர்கள் சொல்லும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவர்களே கிடையாது, காங்கிரசுக்கு தான் தலைவர்கள், இவர்கள் தான் சாதித்தார்கள், அதை மறைப்பதற்காக. இதெல்லாம் யார் செஞ்சது? வாஜ்பாய் 2004 பதவி இறங்கின உடனே தங்க நாற்கர சாலை திட்டம்னு போட்டு பாரத பிரதமரின் தங்க நாற்கர கனவு திட்டமான தங்க நாற்கர சாலை திட்டம்னு போர்டு வச்சிருந்தாங்க. வந்த உடனே இவங்க செஞ்சது அது மேல அந்த போர்டை மாத்தி விட்டாங்க. யார் அந்த தங்க நாற்கர சாலை திட்டத்தை கொண்டு வந்தா நாட்டு மக்களுக்கு தெரியும். நீங்க போர்டை மாத்தி எடுத்துட்டீங்கன்னா அது வாஜ்பாய் போட்ட ரோடு இல்ல சோனியா காந்தி போட்ட ரோடு. மக்கள் இப்ப எண்ணம் இவர்களுக்கு தான் இருக்கிறதே தவிர பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. தமிழ்நாட்டிலும் பார்க்கிறோம், திமுக ஆட்சி காலத்தில் போடக்கூடிய திட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்படுகிறது அல்லது பெயர் மாற்றப்படுகிறது. அதிமுக ஆட்சியின் திட்டம் திமுக ஆட்சி காலத்தில் நிறுத்தப்படுகிறது அல்லது பெயர் மாற்றப்படுகிறது. அரசு திட்டம் வேறு, தலைவர்களுடைய பிறந்தநாள் நினைவு நாட்களை கொண்டாடுவது அரசின் சார்பில் கொண்டாடுவது இல்லை என்பது வேறு இல்லையா? நான் நோக்கம் கற்பிக்கல, ஏன்னா அது நான் வரவேற்கிறோம். நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களுடைய தலைநகர்கள் செங்கல்பட்டு எம்ஜிஆர், செங்கல்பட்டு அண்ணா, ஈரோடு பெரியார், இதெல்லாம் இருந்ததே மாத்திட்டாங்களே. பஸ் பல்லவன், திருவள்ளுவர், அதே மாதிரி பஸ்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ சொல்ல முடியும். இதெல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, தந்தை பெரியார், தீரன் சின்னமலை, திருவள்ளுவர், பட்டுக்கோட்டை, அழகிரி, இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் ஏன் இல்லை இப்போ? அப்ப உங்களுடைய நோக்கத்தை நான் தப்பா சொல்றேன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் நடந்தது, ஏன் மாற்றினார்கள், ஏன் எடுத்தார்கள்? அப்ப சிக்கல் வந்தது 96 பிரச்சனை வந்தது. ஆமா, அதனால இப்ப உங்களுடைய நோக்கத்தை பட்டுக்கோட்டை அழகிரிக்கும் தந்தை பெரியாருக்கு திராவிட முன்னேற்ற கழகம் களங்கம் ஏற்படுது, அவருடைய பெயருக்கு மறைக்க பார்க்கிறது நான் சொன்னா சரியா இருக்குமா? இல்ல. அன்றைக்கு இருந்த காலகட்டத்தில் அன்றைக்கும் எதிர்ப்பு வந்தது, அந்த பெயர்களை மாற்றி இருக்க கூடாது. ஏனென்றால் சுந்தரலிங்கம் பெயர்ல அதற்கான வரலாற்று காரணத்தை சொல்லணும். 96-2001 திமுக ஆட்சி காலத்தில் ஜாதி கலவரங்கள் பல இடங்கள்ல நடந்தது. அந்த நாளில் தியாகி சுந்தரலிங்கம் பெயர்ல ஒரு போக்குவரத்து கழகத்துக்கு பெயர் வைத்து அவர் பெயரில் போன பேருந்துகள் தனியார் கிராமங்களுக்கு சென்ற நேரத்தில் அவை கொளுத்தப்பட்டன. சிலைகள், தலைவர்களுடைய சிலைகளுக்கு வந்து அவ்வப்போது அவமரியாதை நடக்கிறது, அதனால கலவரம் வர்றதுமான சூழல் இருந்தது. அன்றைக்கு கோபன் அவர்களுடைய தலைவராக இருந்த மூப்பனார் தான் இப்படி ஒரு கோரிக்கையை முன்வைத்தார். இந்த தலைவர்கள் பெயர் வைப்பதனால தான் இந்த சர்ச்சை வருகிறது, என்னால வைக்காம விடுங்க. அது வேறு, அரசாங்கம் கொண்டாடவே வேண்டாம். சகோதரரே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, அண்ணா திமுக அப்பொழுது சொன்னது எதிர்கட்சியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் வரலாம் வைப்போம்னு, யாரும் பண்ணலையே, தொடர்ந்துகிறது. நான் இப்ப சொல்றேன், திமுக நோக்கத்தையோ அன்றைக்கு திரு மரியாதைக்குரிய திரு மூப்பனார் நோக்கத்தையோ சந்தேகிக்கலையே. ஆமா, இதற்கு ஒரு தீர்வு இப்படி தான் இருந்துட்டு போட்டோம் சார். விமர்சனம் வரும், ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் அது யாரும் சந்தேகிக்கல. பிற்பாடு வந்து ஜெயலலிதா மாத்தி வைப்பேன்னு சொன்னாங்க, வைக்கல. நான் என்ன கேட்கிறேன், இன்றைக்கு செலவினங்களை குறைக்கணும் என்பது மாத்திரமல்ல, இது ஒரே டிபார்ட்மெண்ட் செஞ்சா, ஒரே மினிஸ்ட்ரி செஞ்சா தப்பு, ஒரே மினிஸ்ட்ரி செய்யட்டும் மத்திய அரசாங்கம் முடிவு செய்யும் பொழுது அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை வந்தது? இல்ல, இந்தியாவினுடைய அடையாளம், அதாவது விடுதலை போராட்ட வரலாற்றுல மிகப்பெரிய தியாகத்தை எல்லாம் செய்த மாபெரும் தலைவர்கள், அவர்கள் இந்த நாட்டின் நவ இந்தியாவினுடைய சிற்பிகளாக, இந்த தேசத்தின் தலைவர்களாக, ஒரு மகாத்மா காந்தி தியாகத்தை வந்து அதை வந்து இவர்களால் அதை அங்கீகரிக்கிறார்கள். ஆனால் ஜவஹர்லால் நேருடைய அவர் 125வது பிறந்த நாள் விழாவிலே கலந்து கொள்ளாமல் இந்த நாட்டினுடைய பிரதமர் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்துக்கு போய் அந்த முக்கியமான அந்த பெருமகனாருக்கு எடுக்க வேண்டிய விழாவை சிறப்பாக செய்யாமல் இன்றைக்கு வந்து ஏனோ தானோ என்ற விழாவை நடத்தி முடித்திருக்கிறார்கள். ஆக அதே போல ஹீரோ ஆஃப் தி நேஷன் என்று சொல்லப்படுகிற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அந்த குறிப்பிட்ட நாளில், பிறந்த நாளில், நினைவு நாளில் சொல்லுவதனாலே இந்த பாஜகவினருக்கு நரேந்திர மோடிக்கு என்ன நஷ்டம் என்று சொன்னால், அவர்கள் அப்படி ஒரு தலைவர்களை சொல்ல முடியாது. சாவர்கரை சொல்ல முடியாது, கோல்வால்கரை சொல்ல முடியாது, எட்ஜிவரை சொல்ல முடியாது. வந்து பல அவர்களுக்கு சொல்லுவதற்கு தலைவர்கள் இல்லை. என்ன காரணம்னா, விடுதலை போராட்டத்தில் எந்த பங்களிப்பும் அவர்கள் ஆற்றாத காரணத்தினாலே, அவர்கள் ஒரு வகுப்புவாத சக்திகளாக இருந்த காரணத்தினாலே, அவர்கள் வந்து பெரிய அளவில் ஒரு பெரிய தலைவர்கள் வந்து போற்றுகிற தலைவர்கள், இந்த நாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்த தலைவர்கள், ஒரு பகத்சிங்கை பற்றி இது மாதிரி பல தலைவர்கள் இருக்காங்க, அதெல்லாம் அவங்க சொல்ல முடியாது. அதனால மகாத்மா காந்தியை மட்டும் ஃபாதர் ஆஃப் தி நேஷன் என்று சொல்லப்படுகிற அவரை மட்டும் பிறந்த நாள் நினைவு நாள் கொண்டாடி விட்டு, இந்திரா காந்தி எவ்வளவு பெரிய தியாகம்,
சீக்கியர் கோயிலுக்குள்ளாக இந்த நாட்டின் ஒற்றுமைக்காக ராணுவத்தை அனுப்பிய ஒரே காரணத்திற்காக ஒரு படுகொலை செய்யப்பட்டார். அப்படி மதசார்பற்ற கொள்கைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்களுடைய நினைவு நாளில் கூட நரேந்திர மோடி அங்கே செல்ல மறுக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு குறுகிய அரசியல் அந்த நோக்கம் அவர்களிடம் இருக்கிறது என்பது அரசியல். நீங்க சொல்றீங்க பிஜேபிக்கு குறுகிய அரசியல் நோக்கம் இருக்கிறது, அதனால்தான் காங்கிரஸ் பாரம்பரிய தலைவர்களை மறுக்கிறார்கள். உங்கள்கிட்ட கேட்க விரும்புறது, காங்கிரஸ் கட்சி நேருவிற்கு கொடுத்த மரியாதையை, இந்திரா காந்தி கொடுத்த மரியாதையை, ராஜீவ்காந்தி கொடுத்த மரியாதையை இந்த நாட்டினுடைய பல முன்னாள் பிரதமர்கள் இருந்திருக்காங்க. நான் சொல்றேன், சரண் சிங் இருந்திருக்கிறார், லால் பகதூர் சாஸ்திரி இருந்திருக்கிறார், விபி சிங் இருந்திருக்கிறார், நரசிம்மராவ் இருந்திருக்கிறார். அவர்களுக்கு இந்த மரியாதை நீங்க கொடுத்திருக்கீங்களா? எல்லா முன்னாள் பிரதமர்களுக்கும் முன்னாள் பிரதமர்கள் என்ற முறையில அரசு விழாக்கள்ல நடத்தப்படுவது உண்டு. அன்றைக்கு மத்திய மண்டபத்திலே அந்த படம் வைக்கப்பட்டு அதற்குரிய விழா நடைபெறும். அதுதான் நடக்கும். ஆக நான் என்ன, நீங்க போடுற திட்டங்கள், மத்திய அரசாங்கத்தின் திட்டங்கள், பல்கலைக்கழகங்கள், காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள், இது எல்லாவற்றிலும் இந்திரா காந்தியின் பெயர் இருக்கும், நேருவின் பெயர் இருக்கும். அதை நான் சொல்லல. அந்த மரியாதையை மற்றவர்களுக்கு தந்திருக்கிறீர்களா? அதுல எதனால இது அதிக முக்கியத்துவம் பெறுகிறது என்றால், நேரு கிட்டத்தட்ட 17 ஆண்டு காலம் இந்த நாட்டின் பிரதமரா இருக்கார். அதே போல இந்திரா காந்தி ஒரு 16 வருஷம் இருந்துடுறாங்க, ராஜீவ் காந்தி இருக்கார். ஆக ஒரு நீண்ட ஒரு 60 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில 52 ஆண்டுகள் காங்கிரஸ் ஆட்சி இருந்த காரணத்தினாலே, அவர்கள் பிரதமராக இருந்த காரணத்தினாலே சில முக்கியத்துவத்தை அவர்கள் பெற்றார்களே தவிர, அதுல சில நேரங்கள்ல அவருடைய பெயரை அதிகமாக வைத்தாகின்ற குற்றச்சாட்டு இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் பொதுவாக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த நேரு லெகசி என்பது நீண்ட நாட்கள் இந்த நாட்டினுடைய வளர்ச்சியிலே தங்கள் பங்கை ஆற்றிய காரணத்தினாலே அவர்கள் முக்கியத்துவம் பெறுவது தவிர்க்க முடியாது. இதை இருட்டடிப்புன்னு பார்க்கிறீங்களா இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய முயற்சியை? இல்ல இதை செலவை நியாயமாக செய்வதற்காக எடுக்கிற ஒரு புத்திசாலித்தனமான முடிவுன்னு பார்க்கிறீங்களா? நான் இந்த செலவை பத்தியே பேசல சார். ஏன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போறோம், பல மினிஸ்ட்ரியில கொடுக்கறதுங்கிறது அதில் சொன்னப்பட்டது போல ஒரு பேப்பர் முழுக்க எடுத்துட்டா ஒரே படத்தையே திருப்பி 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 போட்டு ஒரு மினிஸ்ட்ரியும் கொடுக்கறதுங்கிறது வேஸ்ட் ஆஃப் மணிங்கிறது மட்டுமல்ல. அந்த பக்கம் எதுக்காக ஒரு தடவை பார்த்தா போறோம், அதே திருப்பி திருப்பி ஒரே அந்த எல்லா பத்திரிகையிலையும் எல்லா பக்கத்திலையும் இதே தான் வந்துட்டு இருக்குன்னா அது அது தேவையில்லாத ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். இது 142 கோடிங்கிறத விட எல்லா பத்திரிகையும் இதே தான் எல்லா பக்கத்திலையும் வந்துட்டு இருக்குன்னா அது தேவையில்லாத விஷயம். ரெண்டாவது, இன்னைக்கு கிரவுண்ட் ரியாலிட்டின்னு பார்த்தோம்னா, நான் பல தடவை நான் ராஜ்பவனுக்கு காந்தி, நான் சொல்றது மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள் அன்னைக்கே போயிருக்கேன். அன்னைக்கு போனா ஒரு சடங்கு மாதிரி நடக்கும். அது அங்க எல்லாரும் வருவாங்க, இன்னும் பாட்டு பாடம், வயசானவங்களாம் உட்காந்துருப்பாங்க, இப்போ கொட்டாய் விட்டு இருப்பாங்க, அங்கே பார்க்குறவங்க. அதே மாதிரி நான் டெல்லியிலையும் போய் பார்த்துருக்கேன். சார் சொன்னது போல எனக்கு அங்கே என்னுடைய உறவினர் அங்கே முக்கியமான பொறுப்பில் இருக்கிறார் பார்லிமெண்ட்ல. அவரோட நான் போனேன். அந்த ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிறதுனா அங்கே போய் நின்று எல்லாரும் சும்மா ஒரு பேருக்காக அங்கே அவங்க ஒரு பெரிய ஒரு ஆர்வமோ அதில் ஒரு பெரிய ஈடுபாடு ஒன்றும் கிடையாது. ஏதோ அங்கே போய் நிற்கணும், ஒரு போட்டு இப்படி கும்பிடுக்கு போட்டாங்கன்னா அதனால தலைவர்களுடைய பிறந்த நாள் சடங்காக சம்பிரதாயமாக மாறிடுச்சு, சுருங்கிடுச்சு அப்படின்னு சொல்ற உங்க கன்சர்ன் நியாயமானது. அதற்காக காந்தியின் பிறந்தநாள் ஒருவரை தவிர மீதி தலைவர்களுடைய பிறந்த நாள்களை கொண்டாட தேவையில்லை, அரசாங்கத்தின் விழாவாக அவற்றை கொண்டாட வேண்டாம் அப்படின்றது சரியான மாற்றா? எனக்கு அப்படிதான் சார் பண்றேன். ஏன்னா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னது போல இது அரசாங்கத்தினுடைய, நான் ஒரு விளையாட்டாக நான் ஒரு நாடகத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நம்முடைய சோ அவர்கள் எழுதிய நாடகம். அவர் சொல்லுவார் ஒரு நாடகத்துல, இந்த இவர் இவர் உலகம் அறிந்த பெரியவர், இவர் பேரை தெரியாதே ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, சார் உங்க பேர் என்ன சார் அப்படிம்பார். அது மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு செத்து போன நாளுங்கிறாங்க, செத்து போன நாளைக்கு பிறந்த நாளுங்கிறாங்க. இந்த ஆளா அந்த ஆளான்னு தெரியும். இந்த மாதிரி ஆட்கள்லாம் உட்காந்து இந்த மாதிரி கொண்டாடாம இருக்கிறது தெரியல. அவங்க யாருக்கு உண்மையான ஈடுபாடு இருக்கோ அது அவர் சொல்றது ஒரு விஷயத்தை நகைச்சுவையாக, நகைச்சுவை யதார்த்தமான உண்மை. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பலமுறை பார்த்திருக்கலாம், நீங்க பேரையே தெரியாத இவர் யாரு, நேருவை யாருக்கு தெரியாது, நேருவை யாருக்கு தெரியாது, விபி சிங் யாருக்கு தெரியாது, இந்திரா காந்தி யாருக்கு தெரியாது, கொச்சைப்படுத்துற மாதிரி. நான் கொச்சப்படுத்தவே இல்லை. நான் சொல்றது என்னன்னா, இந்த இவர்கள்லாம் பெரிய தலைவர்கள், அதுல ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. நேருவா இருக்கட்டும், இந்திரா காந்தியா இருக்கட்டும், மற்றவர்கள் யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே பெரியவர்கள் தான். நான் யாருமே இல்லைன்னு சொல்ல, ஜெகஜீவன் ராமா இருக்கட்டும், அம்பேத்கரா இருக்கட்டும், யார் அவங்க எல்லாம் குறைவாக சொன்னார்கள். ஆனால் இவர்களுக்கு போட்டி போடுது மகாத்மா காந்தி, எஸ் அவர் ஃபாதர் ஆஃப் தி நேஷன்ங்கிற முறையில பண்றோம். இவங்களையும் நாம் பண்றோம், பெரிய போற்றுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்கள வந்து இழிவுபடுத்துற மாதிரி அவங்கள பத்தி ஒரு விஷயமே தெரியாத ஆட்கள் நீங்க சொல்றதை விட சொல்லாம தெரிஞ்சவங்க இல்ல. நீங்க இந்திரா காந்திக்கோ நேருவுக்கோ அல்லது ராஜீவ் காந்திக்கோ விபி சிங்கோ அரசாங்கம் சொன்னதுனால ஒன்னும் பெரிய பிறந்த நாள்களை கொண்டாடுவது அப்படின்றது வந்து அதன் மூலமாக மக்களுக்கு ஒரு செய்யற ஒரு செய்தி, ஒரு செய்தி அதை கொண்டாடாமலே விட்டுறது, அதை பத்தின விளம்பரமே இல்ல. யூ ஆர் தரோலி ராங். இந்த இன்னைக்கு பேப்பர்ல வந்திருக்கிறது என்ன? இல்ல நான் தரோலி ராங் என்ன சொல்றேன்னா, பேப்பர்லயே விளம்பரம் கொடுக்க போறதில்லைன்னு சொன்னேன். ஒரு விளம்பரம் எல்லா 15 தலைவர்களுக்கு கொடுக்க போறதாக சொல்றாங்க. ஒரு விளம்பரம் கேட்கிறது. இது வந்து நம்ம நாட்டுல குறிப்பாக அம்பேத்கர் பிறந்தநாள் வருகிறது, ஜெகஜீவன் ராம் பிறந்தநாள் வருகிறது. அம்பேத்கர் பிறந்தநாளுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை ஒரு விளம்பரத்தை தரும். இன்னொன்று மனிதவள மேம்பாட்டு துறையிலிருந்து ஒரு தரலாம். இன்னொன்று சட்ட அமைச்சராக இருந்தவர் சட்டத்தை வந்து நாங்க இது பண்றோம்னு சொல்லி சட்ட அமைச்சகம் ஒரு விளம்பரம் தரலாம். இன்னொன்று நீங்க இடஒதுக்கீட்டுக்காக போராடினவரு அப்படின்றதுனால சமூக நீதித்துறையிலிருந்து ஒரு விளம்பரம் தரலாம். அதுல அவருடைய பொன்மொழிகளை போட்டு தரலாம். இதுல ஒரு டூப்ளிகேஷன் வந்துடுறதுன்றது இந்தியா மாதிரி பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போடுற ஒரு தேசத்துல 17 லட்சம் கோடி ரூபாய் பட்ஜெட் போடுற ஒரு தேசத்துல இந்த விளம்பரங்கள்னால ஒரு விரயம் ஆயிடுது. இதை ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்றது எப்படி ஏத்துக்கிறது? நான் என்ன கேக்குறேன்னா, இந்த விளம்பரத்தை பார்த்துட்டு அவ்வளவு பேர் அப்படியே இவ்வளவு விளம்பரம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு மக்கள்லாம் ஒருத்தரையும் ஒரு நாளைக்கு 10-15 தடவை அவங்க நினைக்க போறாங்களா? ஒரு விளம்பரத்தை பார்த்தா ரொம்ப ஒரு விளம்பரத்தை பார்த்தா ஒரு ஆர்குமெண்ட் இது. அதாவது நம்ம நாட்டுல யோசிச்சு பாருங்க, ஒரு அரசாங்கத்தினுடைய சாதனைகளை சொல்வதற்காக எவ்வளவு செலவில் எவ்வளவு விளம்பரங்கள் கொடுக்கப்படுகிறது. அது உண்மையிலே அரசாங்கத்தினுடைய சாதனைகளை மட்டுமே பேசுகிறது, ஒரு கட்சியினுடைய சாதனைகளையும் சேர்த்து பேசுகிறது. எத்தனை பத்திரிகைகளில் எத்தனை தொலைக்காட்சிகளில் ரிப்பீட்டடா அது வருது. ஒரு நாட்டினுடைய பிரதமர் வேட்பாளராக ஒருத்தர் முன்னிறுத்தப்பட்டால் அவரை ப்ரொமோட் பண்றதுக்காக எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய்கள் செலவிடப்படுகிறது. ஆனால் அந்த நாட்டிற்கு அவருடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, அந்த பணம் எங்கிருந்து வருகிறது, அதை கொடுத்தவர்களுக்கு பதிலுக்கு என்ன செய்யப்படுகிறது என்பதை பற்றியெல்லாம் நாம் பேசுகிறோமா? இந்த 147 கோடி ரூபாய் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு நம்ம இவ்வளவு பேசுறோம். இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி காலத்திலிருந்து வேணா இங்க பிரச்சனைகள் ஆரம்பிக்குது, அரசியல் ரீதியான சிக்கல்கள் ஆரம்பிக்குது. அதற்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் எல்லாமே வெறும் தனிநபர்கள் அல்ல, அவர்கள் ஒரு சித்தாந்தம், அவர்கள் ஒரு கோட்பாடு. இந்த தேசத்தை கட்டமைத்தவர்கள், மாற்றி அமைத்தவர்கள், புத்துருவாக்கம் செய்தவர்கள். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இத்தனை கோடி மக்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டுல ஏதோ ஒரு பேப்பர்ல ஒரு விளம்பரம் கொடுத்தா போதுன்னு சொல்றதுங்கிறது, அப்ப அதன் மூலமா நீங்க யாரை ரீச் பண்ணுவீங்க? ஒரு செய்தி அப்ப திரும்ப திரும்ப நம்முடைய வரலாற்றை சொல்வதன் மூலமாகத்தான் நம் மக்களுக்கு அதை நினைவூட்ட முடியும். சர்வசாதாரணமாக கடந்து போய் விடுகிறார்கள் பெயர்களையும் கடந்த காலத்தையும் வரலாற்றையும். அப்படி இருக்கும்போது வரலாற்றை சொல்லிக் கொடுக்கக்கூடிய, ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு சிறு முயற்சிக்கு இவ்வளவு எதிர்ப்பு தெரிவிப்பது என்பது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த விஷயங்களை மூடி மறைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி தான். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போது இருப்பதை விட நம்முடைய முன்னோடிகளுக்கு, சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு, இந்த தேசத்தினுடைய கட்டுமானத்திற்காக வந்து பாடுபட்டவர்களுக்கு, மதசார்பின்மைக்காக பாடுபட்டவர்களுக்கு, இவர்களுக்கெல்லாம் இதைவிட 100 மடங்கு அவர்கள் கொண்டாடப்பட வேண்டும். மக்களிடம் அவர்களுடைய செய்திகள் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும், கருத்துக்கள் கொண்டு செல்லப்பட வேண்டும். திரு மனுஷபுத்திரன் அவருடைய அந்த செய்தி நானும் கூட ஏத்துக்கிறேன். இந்த நாட்டில் சுதந்திரத்திற்காக போராடினவர்களை வெறும் விளம்பரத்தில் மாத்திரமாக போற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வரலாற்று புத்தகத்தில் இருக்க வேண்டும். இந்த நாட்டில் வரலாறு புத்தகம் எடுத்தீங்கன்னா 100 பக்கம் இருந்தா அது 6ஆம் கிளாஸ்ல இருந்து நீங்க 12ஆம் கிளாஸ் வரைக்கும் ஹையர் ஸ்டடிஸ் கூட போங்க. 100 பக்கத்துல 90 பக்கம் யாரை பத்தி படிக்கிறோம்? நம்மை அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தை படிக்கிறோம். மகா டல்லௌசி பிரபு, என்னென்னவோ பிரபு பத்தி அதுல வந்து பிரபுன்னு வேற படிக்கிறோம். 700-800 வருஷங்கள் நம்மை அடிமைப்படுத்தின முகலாய சாம்ராஜ்யத்தை பற்றி மகா அக்பர்னு படிக்கிறோம், பாபர் தி கிரேட்னு படிக்கிறோம். இதெல்லாம் அடிமைப்படுத்தியவர்களை படிக்கின்ற வரலாறு இல்லாம நம் நாட்டிற்காக சுதந்திரத்திற்காக போராடிய எத்தனையோ தலைவர்கள் இருக்கிறார்கள். அதே போல பாத்தீங்கன்னா வ.உ. சிதம்பரத்தை பத்தி படிக்கிறோம். சொல்றது நல்ல, அதெல்லாம் படிச்சோம்னா நான் ரொம்ப நல்ல வேண்டும். வரலாற்றில் நம்முடைய குழந்தைகளுக்கு இது நீங்க இதை சொல்றீங்க. இன்னொரு பார்வை இருக்கிறது. வரலாறு என்பது எப்போதும் ஆண்டவர்கள் சார்பில் ஆட்சி செய்தவர்கள், ஆட்சியாளருடைய பார்வையிலிருந்து தான் எழுதப்படுகிறது. மக்களின் பார்வையிலிருந்து எல்லா அரசர்களுமே ஒடுக்குமுறையை செய்தவர்கள் தான். மக்களின் பார்வையிலிருந்து வரலாறுகள் எழுதப்பட்டதில்லை அப்படின்னு சொல்ற ஒரு பார்வை. வரலாறை எப்படி சொல்லி தரணும் அப்படின்றது ஒரு பார்வை. ஒரு நாடு, ஆனால் நம் சமகாலத்துல வாழ்ந்த நம்முடைய முன்னோடிகளை கொண்டாட வேண்டுமா கொண்டாட வேண்டாமா? அதை அரசாங்கம் கொண்டாடுவதில் அதற்கான செலவை சுருக்குவது சரியா தவறா? சுருக்குவது இருட்டடிப்பு இல்லையா? நீங்க ஒரு விஷயம் நீங்க திருப்பி ஒண்ணு பேசுறீங்க. இந்த அரசாங்கம் கொண்டாடக்கூடாது என்று சொல்லவில்லை. ஒவ்வொரு மினிஸ்ட்ரியிலிருந்து, அமைச்சகத்திலிருந்து தனியாக அதற்கு விளம்பரம் தேவையில்லை. ஒரே மினிஸ்ட்ரி இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் செய்யும். அப்படிதான் சொல்லிருக்கிற தவிர இன்க்ளூடிங் அதுல வந்து ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி எல்லாருமே இருக்கிறாங்க. எல்லார் பேரும் வந்திருக்கு. நானும் படிச்ச 15 பேர்ல படிச்சேன். ஒரு நிமிஷம் படிச்சா அது வந்திருக்குது. இன்னொன்னு என்னங்க, இன்னைக்கு சொல்றாரு பல ஆண்டு காலமாக இவர்கள் எல்லாம் பிரதமராக இருந்தார்கள். நரசிம்மராவ் 5 வருஷம் இருந்தார். இறந்து போனதை கூட நீங்க அவரை வந்து என்ன மரியாதை கொடுத்தீங்க?
ராஜீவ்காந்தி 5 வருஷம் இருந்தார், ஆனா நரசிம்மராவ் 5 வருஷம் இருந்தார். இந்த நாட்டுல 650 திட்டங்களோட பேர் என்கிட்ட இருக்கு. அத்தனை பேருக்கும் இந்த 650 திட்டங்கள்ல ராஜீவ் காந்தி, இந்திரா காந்தி, நேருவை தவிர காங்கிரஸ்ல வேற பிரதமர் இருந்ததே இல்லையா? இந்த நாட்டுல திட்டங்கள் மாத்திரம் இல்லங்க, ஏர்போர்ட், மீது வைக்கிற விமர்சனத்துக்கு பதில் சொல்லுங்க. இல்ல என் மீது சொல்லுங்க. மத்திய அரசாங்கம் அக்டோபர் 19 கேபினெட் முடிவின்படி காந்தியின் பிறந்தநாளை மட்டும்தான் அரசு விழா, நினைவு நாள் மட்டும்தான் அரசு விழா, மீதி எல்லாம் வந்து அரசாங்கம் கொண்டாடாது என்று டிஸ்அசோசியேட் செய்து கொள்வது. இன்னைக்கு அரசாங்கம் விளம்பரம் ஒரு மினிஸ்ட்ரியில இருந்து கொடுத்தா போறோம்னு சொல்றாங்க. இது இன்னைக்கு தானே சொல்லி இருக்குது. அதே 15 தலைவர் வேற கேள்வி அப்படின்னா நான் உங்கள்ட்ட கேட்கணும், வேற கேள்வி கேட்கணும். தூய்மை இந்தியா அப்படின்ற பேர்ல இந்தியா முழுக்க விளம்பரம் செய்றீங்க, தெருவை சுத்தமா வச்சுக்கங்க, வீட்டை சுத்தமா வச்சுக்கங்கன்னு. அது வந்து ஒரு நாளிதழோடோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அளவான விளம்பரத்தோட நிற்கல. அது ஒரு ஆண்டு முழுவதுமான கேம்பெயின் மாதிரி கடந்த 3 மாதமாக இடைவிடாத பிரச்சாரம் வரைக்கும் நடக்க போகிறது. இல்ல அதுக்கு கொடுக்கிற முக்கியத்துவமும் இந்தியா ஒளிர்கிறதுன்னு பண்றப்போ அதுக்கு இவ்வளவுதான் பட்ஜெட், இவ்வளவுதான், அது அரசின் செலவில் செய்யப்பட்டது. சகோதரர், இந்தியா ஷைனிங். எஸ், ஓகே, நான் என்ன சொல்றேன் கேட்டுங்க. 2019 வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. கடந்த காலம் வாஜ்பாய் கவர்மெண்ட்ல கூட தான் எல்லா பத்திரிகையிலும் வந்தது. இன்னைக்கு ஏன் கேக்குறீங்க? உங்க வாஜ்பாய் தானே பண்ணார் சார். அன்னைக்கு இருந்த அந்த மாதிரி பிரைம் மினிஸ்டர் அன்னைக்கு அது தேவை இல்ல, தேவை இருக்குன்னு நினைக்கலாம். இன்னைக்கு இப்படி நினைக்கிறது. அதனால அன்றைக்கு வாஜ்பாய் அரசாங்கத்துல இத்தனை விளம்பரங்கள் இருந்து அப்ப கேள்வி கேட்டீங்களா? அப்படின்னா இல்ல. இதற்கு முன்பாக பல்லவன் பேரிலே டிரான்ஸ்போர்ட் இருந்தது, கலைஞரே மாத்தினார். மாத்த கூடாது என்ன இருக்கு? நீங்க வந்து அரசாங்கம் தன்னுடைய செயல்பாட்டை இது தேவையில்லைன்னு இன்னைக்கு நினைக்க கேள்வி கேட்க முடியாது. அதாவது இன்றைய பிரதமர் தனக்கு மட்டும் விளம்பரம் வேண்டும், வேற யாருக்கும் விளம்பரம் வேண்டாம் என்று நினைக்கிறார். அதைத்தான் அவர் ரொம்ப பாலிஸ்டா சொல்றார். இதுல இன்னொரு விஷயம் பாருங்க, நம்முடைய வரலாற்றை பற்றி ராகவன் அவர்கள் சொன்னார்கள். நம்ம இங்க வந்து நமக்கு முன்னாடி ஆங்கிலேய ஆட்சியாளர்களை பற்றியோ முகலாயர்களை பற்றியோ மட்டும் நாம் படிக்கவில்லை. நாம் வந்து சிலுவை போர்களை பற்றி படிக்கிறோம், உலக வரலாற்றில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயம். அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நம்ம அதை படிக்கிறோம். வரலாறு என்பது இப்ப உதாரணமா முகலாயர்களை படித்தால் அந்த ஒடுக்குமுறையாளர்களை நம்ம அங்கீகரிக்கிறோம் என்று அர்த்தம் இல்ல. ஆங்கிலேயர்களை பற்றி படித்தால் ஆங்கில ஆட்சியை பற்றி நாம் கொண்டாடுகிறோம் என்று அர்த்தம் இல்ல. நாம் கடந்து வந்த பாதை என்னவென்பதை தெரிந்தால்தான் நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று நாம் யோசிக்க முடியும். அந்த வரலாறுகளை நாம் அழிப்பதன் வழியாக, அவற்றை பதிவு செய்யாமலேயே விடுவதன் வழியாக நாம் எதை சாதிக்க விரும்புகிறோம்? இந்திய வரலாற்றில் அப்படி ஒன்று இல்லை என்று ஆகிவிடுமா? நாம் அது மட்டுமல்ல, சங்க காலத்தில் இருந்து இன்னும் சொல்லப்போனால் மகாபாரத காலத்திலிருந்து உள்ள வரலாறுகளை எல்லாம் நாம் படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் நீங்கள் ஏன் ஒரு குறிப்பிட்ட காலத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு இதை ஏன் படிக்கிறீர்கள் என்று கேட்கிறீர்கள். தங்க நாற்கர சாலை திட்டத்தில் வாஜ்பாய் படம் இருந்தது, அகற்றி விட்டார்கள் என்று சொன்னார். பிரதமராக இருந்த காரணத்தினால்தான் அந்த படம் வைக்கப்பட்டது. மன்மோகன் சிங் வந்த பிறகு அந்த இடத்துல வந்து மன்மோகன் சிங் படம் வைக்கப்படுவது இது இயல்பு. இது ஒண்ணு. அடுத்தது 650 திட்டங்கள் வந்து மத்திய அரசு திட்டங்கள் காங்கிரஸ் தலைவர்கள் பெயர்ல, அது குறிப்பா ராஜீவ் காந்தி, ஜவஹர்லால் நேரு பேர்ல இருக்குன்னு சொல்றாங்க. தயவு செய்து இந்த நிகழ்ச்சியின் சார்பாக அவர் கேட்டுக்கிறேன், அந்த 650 திட்டங்களுடைய பட்டியல் எனக்கு வேணும். அதுல இல்ல நான் கொடுங்க, எனக்கு கொடுங்க. அதுல எவ்வளவு பேர் நேரு பேர்ல இருக்கு, எவ்வளவு பேர் மகாத்மா காந்தி பேர்ல இருக்கு, இந்திரா காந்தி பேர்ல இருக்குன்றதை நானும் தெரிந்து கொள்ள ஆர்வம். இடைவெளி பேசலாம். இந்த 650 பேஜ் என்னோட மொபைல்லயே இருக்கு. இப்பவே கூட அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல. இது வந்து போலியாக சொல்ல கையில ஆதாரத்தோட பேசிட்டு இருக்கேன். ஆதாரத்தோட பேசுறேன். உங்க மெயில் ஐடி கொடுங்க, அனுப்பி விட்டுறேன். இல்ல, நீங்க ஆதாரத்தோட பேசுறீங்க. நான் ஒரு ஆதங்கத்தையும் சொல்றேன். நீங்க வந்து அவர் மத்திய அரசாங்கத்தின் திட்டத்தையும் சொல்லலாம். பல்வேறு மாநிலங்கள்ல காங்கிரஸ் ஆட்சி செய்த மாநிலங்கள்ல நேரு பேர்லயும் இந்திரா காந்தி பேர்லயும் இருக்கக்கூடிய நிறைய எங்க பேர் தான் எப்படி இருக்கு. ஆனால் நீங்க சொல்ற மாதிரி 650 திட்டங்களே இவங்க பேர். ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரையின் பாரம்பரியம் என்பது காந்தியில் தொடங்கி ராஜீவ் காந்தியோடு முடிஞ்சு போயிடுறது. காமராஜர் பெயரிலோ அல்லது ஒரு வஉசி பெயரோ அல்லது பெரியார் பெயரோ தமிழ்நாட்டை கடந்து ஒரு திட்டத்துக்கு பெயர் வைக்கப்படலன்றது உண்மை. நேஷனல் லீடர்ஸ் என்றது ஒரு கேட்டகரி. மாநில காமராஜர் தேசிய தலைவராக ஒப்புக்கொள்ள மாட்டீங்களா? அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக இருந்தவர், பிரதமர்களை உருவாக்கினவர், ஒரு மிக முன்னோடியான ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும். அவர் பேர் இருக்க கூடாதுன்னு ஒரு தனி கட்சியா வந்துச்சுங்க. அந்த மாதிரி காமராஜர் வந்து காங்கிரஸ்ல இருந்து பிரிக்கவே முடியாது. நீங்க எவ்வளவுதான் பேசினாலும் அது பிரிக்க முடியாது. காங்கிரஸ் காமராஜர் விலக்கி விட்டு பேசுறாங்க.
காமராஜருடைய பெயர் மதிய உணவு திட்டத்துக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு தான் பேர் வைக்க போறது. இவங்க ஏன் இருக்கும்போது ஒண்ணுமே பண்ணல. மதிய உணவு நான் சொல்றேன், நீங்க காமராஜரையும் காங்கிரஸையும் பிரிக்க முடியாது. அதெல்லாம் நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்க. அவரை உயிரோட கொளுத்த முயற்சித்த கூட்டம் இது. நீங்க சொந்தம் கொண்டாட பேசக்கூடாது. கட்சி விட்டு வெளியே வந்தாரு காமராஜர். யாரை விட்டு வெளில வந்தாரு? யாரை விட்டு வெளில வந்தாரு? வீட்டை கொளுத்த முயற்சி எல்லாருக்கும் தெரியும். காமராஜர் யாரை வைத்து கட்சி விட்டு வெளில வந்தாரு? ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். எதிர்த்து பேசிட்டு ராம் சுப்ரமணியம், அரசு தலைவர்களுக்கு செய்யக்கூடிய செலவுன்றது பயனற்றதாக இருக்கிறதுன்னு சொல்றீங்க. பட்டேலுக்கு உலகிலேயே மிகப்பெரிய சிலை 2000 கோடி ரூபாய், அது விரயம்னு பார்க்க முடியாது. அது அந்த மாநிலத்தின் பெருமிதம் அப்படின்னு அவருக்கு இருட்டடிப்பு செய்யப்பட்ட நாயகன், அவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் அப்படின்னு சொல்லி மோடி நினைக்கிறார். அந்த 2000 கோடியை நீங்க எப்படி விரயம்னு கணக்குல சேர்ப்பீங்களா? எந்த கணக்குல சேர்ப்பீங்க? நான் 142 கோடி விரயம்னு நான் சொல்லல. அதாவது நீங்க சொன்னாப்புல பல மினிஸ்ட்ரி ஒரே விஷயத்தையே பல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க வேண்டாங்கிறது என்னுடைய பாயிண்ட். இப்ப 15 தலைவர்களுக்கும் கொடுக்க போறாங்க. there is no doubt about it. அந்த ஒரே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலே அது மக்களுக்கு போய் சேரும். அது ஒரு 15 ஒரே நாள் ஒரே எல்லா பத்திரிகைகளும் 15 பக்கம் கொடுக்கறதுன்னா அது அர்த்தம் இல்லாதது அப்படின்னு தான் நான் சொன்னேன் ஒழிய இந்த அட்வர்டைஸ்மெண்டே கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. ரெண்டாவது பெரிய அரசாங்கத்துக்கு நான் கேட்கிறது, ஒரு அம்பேத்கருடைய பிறந்த நாள்ல அம்பேத்கருடைய 10 விதமான பொன்மொழிகளை போட்டு 10 விதமான விளம்பரம் கூட கொடுக்கலாம். இந்த கவர்மெண்ட் அதையும் கூட இன்ஃபர்மேஷன் இதுல தலைவர்களை சிறுமைப்படுத்தி இது ஒரு செயலுடைய இன்னொரு நீட்சி. இது ஒரு செயல் அக்டோபர் 19 கேபினெட் மீட்டிங் காந்தி பிறந்த நாள் மட்டும்தான் அரசாங்கத்து சார்பில், மீதி எல்லாம் அந்த அரசுக்கு தொடர்பு இல்லாம வெளியார் நடத்துற நிகழ்ச்சியா மாறிடுது. அரசாங்கம் தன்னை விடுவித்துக் கொள்கிறது இந்த இதுல இருந்து. அதன் நீட்சியா இதை பார்க்கிறாங்க. அப்போ இந்த பணம் அப்படின்றது தொகை மட்டும் வச்சு இது செலவுன்னு பார்க்கிறதா இல்ல அதுல சிறுமைப்படுத்துற முயற்சி இல்லைன்னு சொல்ல முடியுமா? சிறுமைப்படுத்துறதா நினைக்கல. ரெண்டாவது இந்த பணத்தை 142 1500 பேச்சு கிடையாது. ஒரு தடவை நீங்க எல்லா பேப்பர்லயும் பார்த்தாலும் கூட ஒரே விஷயத்தையே திருப்பி போடுறதுல அர்த்தம் இல்லை. பட்டேலுக்கு கூட தான் சிலை இருக்கு, நாடு முழுக்க சிலை இருக்கு. அதுவும் தப்பு தான் நானும் சொல்றேன். இப்ப இவர் வல்லபாய் பட்டேலை பத்தி நீங்க சொல்றீங்க 2000 கோடி. சென்னையில இங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் கவர்னர் மாளிகைக்கு முன்னாடி கூட தான் பட்டேலுக்கு சிலை இருக்கு. இருக்கட்டும், நான் ஒண்ணு சொல்றேன். அது எவ்வளவு பேருக்கு பட்டேலுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் என்பது இந்தியாவில் கொடுக்கப்படவில்லை என்பது உண்மை. நேருக்கு கொடுக்கப்பட்ட அந்த அங்கீகாரம் என்பது அவருக்கு ஈக்குவலான ஒரு பர்சனாலிட்டி என்பது இந்திய வரலாற்றில் திரு வல்லபாய் பட்டேல். ஒரு நிமிஷம், நேரு பிரதமர், நேருவின் தலைமையை ஏற்றுக்கொண்டு செயல்பட்ட பல அமைச்சர்களில் பட்டேல் ஒருவர். சார், இந்தியாவை ஒருங்கிணைத்ததுல, சமஸ்தானங்களை ஒருங்கிணைச்சதுல ஒரு மிக முக்கியமான ஒரு வரலாற்று பாத்திரத்தை அவர் வகித்தார். அதனால அந்த இன்னும் சொல்ல பாத்தீங்கன்னா நேருவுக்கு இணையான மரியாதை அம்பேத்கருக்கு வழங்கப்பட்டிருக்கணுமே, அம்பேத்கருக்கு வழங்கப்படலன்னு யாரும் கேட்கலையே. இல்ல நான் உங்களுக்கு திருப்பி சொல்ல சிலை 2000 கோடியில சிலை வைக்கிறதன் மூலமாக அந்த பெருமையை நீங்க மீட்டு தந்துருக்கீங்க. நான் பதில் சொல்றேன். நீங்க கேள்வி எல்லாம் கேட்டீங்க, நான் கொஞ்சம் பதில் சொல்றதுக்கு அனுமதி கொடுங்க. அதாவது இவரை நாம சிறுமைப்படுத்துறதுன்னு அர்த்தம் கிடையாது நேருவை. அதே நேரத்தில் அவருக்கு ஈக்குவலான ஸ்டேட்டஸ் உள்ளவர்ங்கிறது வல்லபாய் பட்டேல்ங்கிறது சந்தேகமே கிடையாது. ஆனால் அவர் இருட்டடிப்பு செய்யப்பட்டார் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஒண்ணு, இந்த இந்திய நாடு இன்னைக்கு நிறைய இடத்துல பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாடுங்கிறது பல சமஸ்தானங்களை கொண்டது, இன்னும் ஒரு யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறத ஒண்ணுமே ஒத்துக்காத ஒரு இன்றைக்கு கூட பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு ஒரு யூனியன் ஆஃப் இந்தியான்னு கொண்டு வந்ததுக்கு முக்கியமான காரணம். ஆனால் அவர் இருட்டடிப்பு செய்யப்பட்டார் என்பது உண்மை. உயரத்துல உலகின் மிகப்பெரிய சிலையாக 2000 கோடி ரூபாயில நீங்க வைப்பதன் மூலமாக அவருடைய இருட்டடிப்பிலிருந்து புகழ் வெளிச்சத்துக்கு நீங்க கொண்டு வரணும். ஏன்னா that is going to be the tallest statue in the world. அதுல ஒரு பாயிண்ட் இல்ல, அதுல விரயம்ன்ற லாஜிக் அதுல வராதா? ஏன் என்னது எப்படி விரயம்னு சொல்ற நீங்க அவர் கம்ப்ளீட்டாவே இருட்டடிப்பு செஞ்ச ஒரு விளம்பரம் போதும்னு மற்ற தலைவர்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு சிலை போதும், சென்னையில ஒரு சிலை இருக்கிறது, டெல்லியில் இருக்கிறது, அகமதாபாத்ல இருக்கிறது, தமிழ்நாட்டின் பல தெருக்கு பல ஊர்கள்ல பட்டேல் தெரு இருக்கு. இதுவரைக்கும் வல்லபாய் பட்டேல் அவர் செய்த சாதனைகள், அவர் எந்த அளவுக்கு உயர்ந்த மனிதர் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு காங்கிரஸ் ஒண்ணுமே கிடையாது. அதாவது நான் சொல்லி அதாவது ஃபர்ஸ்ட்
இவருக்கு இணை அவருக்கு இணையெல்லாம் பேசக்கூடாது. 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் பெறுறோம். 1950 டிசம்பர்ல வல்லபாய் பட்டேல் இறந்து விடுகிறார். அதுக்கு பிறகு இந்த நாட்டினுடைய பங்களிப்பில் அவருடைய ரோல் எதுவும் கிடையாது. இருட்டடி ஏங்க என்னங்க இந்த திரு கோபன், நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லணும். ஒரு பழமொழி, முக்கியமான ஒரு பொன்மொழி, கம்பேரிசன் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் இஸ் ஆல்வேஸ் ஆடியஸ். இரண்டு தலைவர்களை, இரண்டு தனித்தன்மை வாய்ந்த தலைவர்களை ஒப்பிடுவது, இரண்டு நபர்களை ஒப்பிடுவது என்பது எப்போதுமே அது வந்து ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்துல தான் கொண்டு முடியும். ஒருவருக்கு ஒரு சிறப்பு இருக்கும், இன்னொருவர் வேறு துறையில சிறந்தவர்களா இருப்பாங்க. இரண்டையும் ஒரு தரத்தில் வைத்துக் கொண்டு ஒரு தரத்தில் வச்சு எடை போடுவது என்பது சரியான. தயவு செய்து, அதாவது மகாத்மா காந்தி சொல்றார், எனக்கு பின்னு என்னுடைய வாரிசு ஜவஹர்லால் நேரு, என்னுடைய பாஷையை அவர் தான் பேசுவார். அந்த என்னுடைய வாரிசுகளாக ராஜாஜியோ பட்டேலோ இருக்க முடியாது என்பதை மிக தெளிவாக, எவ்வளவோ கருத்து வேறுபாடு மகாத்மா காந்திக்கும் ஜவஹர்லால் நேருக்கும் கருத்து வேறுபாடு நிறைய உண்டு. இருந்தாலும் இந்த நாடு அவரது கரங்களில் பத்திரமாக இருக்குன்னு சொன்னார். நீங்க சொன்னபடி குஜராத்ல தான் மகாத்மா காந்தி பிறந்தார். அவருக்கு பெருமை சேர்க்காமல் அவரை சிறுமைப்படுத்துகிற வகையில் 2200 கோடி ரூபாய் செலவு செய்து 650 அடி உயரத்தில் வைத்து விட்டால் என்ன, ஜவஹர்லால் நேருவையும் வந்து மகாத்மா காந்தியை விட வல்லபாய் பட்டேல் புகழ் கொடி கட்டி பறந்து விடுமா என்ன? அதெல்லாம் கிடையாது. வரலாற்றில் ஒவ்வொரு தலைவருக்கும் ஒரு இடம் உண்டு, பட்டேலுக்கு ஒரு இடம் உண்டு. அதை விட இந்த நாட்டினுடைய நவபாரத சிற்பியாக ஜவஹர்லால் நேருவின் புகழ் இந்த உலகம் இருக்க வரை. இதுதான் இப்ப பிரச்சனை. இப்போ பிஜேபி பட்டேல சொல்லும் பொழுது இவங்களுக்கு என்னமோ கோவம் வருது. பிஜேபி தலைவர் மாதிரி ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பட்டேல் காங்கிரஸ்காரர் சாகும் போது இந்திரா காங்கிரஸும் ஒன்னா சார். என்ன சார் சொல்றீங்க? என்ன இருங்க, மோடி இந்த அடிக்கல் 2200 கோடி ரூபாய் அடிக்கல் நாட்டும் போது ரெண்டு கருத்து சொன்னார். மோடி சொல்லும் போது, நேருவை காட்டிலும் பட்டேல் பிரதமராக இருந்தால் இந்தியாவின் வரலாறு வேறு மாதிரியாக இருக்கும் சொன்னப்ப மன்மோகன் சிங் சொன்னார், பட்டேலும் காங்கிரஸ்காரர் தான் என்பதை நீங்கள் மறந்துடாதீங்கன்னு சொன்னார். இந்த காங்கிரஸ் இல்ல சார், அந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் ஒன்னா சொல்ல முடியுமா சார்? இந்த காங்கிரஸ் தான் இருங்க, இந்த காங்கிரஸ் நீங்க ஓன் பண்ணீங்கன்னா அந்த காங்கிரஸ் தான் காமராஜ் வெளியே, அந்த காங்கிரஸோட லெகசி இருங்க. நேரு நிச்சயமாக அந்த காங்கிரஸ் இந்த காங்கிரஸ் சொல்லவே முடியாது. அன்றைக்கு எல்லாருமே அந்த காங்கிரஸ் பேரியக்கத்துல இருந்தாங்க. நான் ஒரு விஷயத்தை சொல்ல வரேன். நீங்க 2000 கோடி ரூபாய் பட்டேலுக்கு செல்ல அரசாங்கம் 2000 கோடி ரூபாய் செலவு பண்ண போறதில்ல, மக்கள்கிட்ட இருந்து வாங்கிட்டு. இப்ப மத்திய அரசாங்கம் 200 கோடி ரூபாய் கொடுக்கு, ஆனா மீதி எல்லாமே மக்கள்கிட்ட இருந்து வாங்க. நாங்க கூட அந்த இரும்பு கலெக்ட் பண்ணிடுறோம் கிராம கிராமமா போய். ஒண்ணு இன்னொரு விஷயம், நீங்க வந்து இவர் சொன்னதுனால சொல்றேன், நேரு அவர்கள் என்னுடைய வாரிசுன்னு இந்த இவர் காந்தி சொன்னதான். 1946 காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் தேர்தல் நடக்கிறது. அன்றைக்கு 15 மாகாணங்கள். அந்த காங்கிரசுக்கு யார் அன்றைக்கு தலைவராக வருவாரோ அவர்தான் சுதந்திர இந்தியாவுடைய பிரதமராக வர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அன்னைக்கு 15 மாகாணங்கள் இருக்கிறது காங்கிரஸ், அதுல தேர்தல் நடக்கிறது. 13 மாகாண காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பட்டேல் சார், நான் முடிச்சு சொல்றேன், பட்டேல் தலைவராக வர வேண்டும் என்றார். மீதி 2 பேர் நேருக்கு சப்போர்ட் பண்ணாங்களா? 2 பேர் நியூட்ரலா இருந்துட்டாங்க. ஆனால் அவர் காந்தி மேல இருக்கிற மரியாதையின் காரணமாக பட்டேல கூட்டு காந்தி சொல்றார், நேரு தான் பிரைம் மினிஸ்டர், கட்சி தலைவர் அவர் தான் பிரைம் மினிஸ்டர் ஏத்துக்கொண்டார். நீங்க இன்னைக்கு எல்லாத்துக்கும் அவரை பத்தி பேசுறீங்க, நவபாரத சிற்பின்னு சொல்றீங்களா? உங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மாகாண தலைவர்கள் நேருவை ஆதரிக்கல. இன்றைக்கு 500க்கு மேல சமஸ்தானங்களை இணைத்தவர் நான் இருட்டடிக்கப்படுகிறது இங்கேயும் தான் சொல்லுவேன். காஷ்மீர் நேரு கையில் எடுத்தார், இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. ஹைதராபாத் சேர்த்தவர் பட்டேல். 500க்கு மேற்பட்ட சமஸ்தானங்கள். அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் நிக்கிறாரு, மகாத்மா காந்தி நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தலைவராக வரக்கூடாதுன்னு நினைத்து பட்டாபி சீதாராமையை நிறுத்தி வைக்கிறார். நேதாஜி வெற்றி பெறுகிறார், மகாத்மா காந்தியினுடைய வேட்பாளர் பட்டாபி தோற்கடிக்கப்படுகிறார் என்றால் காங்கிரஸ் கட்சி என்ன மகாத்மா காந்திக்கு செல்வாக்கு இல்லை என்று சொல்லிவிட முடியுமா? கட்சியில செல்வாக்கு ஒருவருக்கு இருப்பதும் போவது வேற. ஜவஹர்லால் நேரு மக்கள் தலைவர், மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மாபெரும் தலைவர். காங்கிரஸ் கட்சியில 3 முறை காங்கிரஸ் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறார். பிரதமர் சொன்னது தவறில்லை. ஒரே ஒரு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். வல்லபாய் பட்டேல் இருட்டடிப்பு செய்யப்பட்டார் என்று ஒரு கருத்து தொடர்ந்து சொல்லப்படுகிறது. உங்களுடைய வயசுல எத்தனாவது வயசுல இந்தியாவின் இரும்பு மனிதர், இந்த தேசத்தை ஒன்றிணைத்தவர்ங்கிற செய்தியை நீங்க எத்தனாவது வயசுல தெரிஞ்சுக்கிட்டீங்க? வல்லபாய் பட்டேல் இந்தியாவின் இரும்பு மனிதர் 1ஆம் கிளாஸ் படிக்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம்.
இன்னைக்கு காந்தியை எப்படி தெரியுமோ அதே மாதிரி இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று சுதந்திரம் அடைந்த காலகட்டத்திலிருந்து வல்லபாய் பட்டேலை தெரியும். யார் எங்கே எப்படி இருட்டடிப்பு செய்தார்கள். பிரச்சனை என்பது வேறு. அதாவது அவருக்கு பாத்தீங்கன்னா எத்தனை அடி உயர சிலை எடுப்பது பிரச்சனை இல்லை, எடுப்பட்டும். ஆனால் மற்றவர்களுடைய சிலைகளை அழிக்க நினைக்கிறீர்கள் அல்லவா, அதுதான் பிரச்சனை. இன்னொன்று, நீங்க பழைய விஷயங்களை பேச வேண்டாம் என்று சொல்றீர்கள், பேசித்தான் ஆக வேண்டும். எதற்காக 13 மாநிலங்களில் வல்லபாய் பட்டேல் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகும் நேருவை காந்தி தேர்ந்தெடுக்கிறார்? அதற்கு பின்னால் என்ன இருந்தது? நேரு மேல் இருக்கக்கூடிய தனிப்பட்ட அன்பா அல்லது இவர் மேல் இருக்கக்கூடிய தனிப்பட்ட வெறுப்பா? இல்லை. அன்றைக்கு இருந்த அரசியல் சூழலில் மோடி வல்லபாய் பட்டேலினுடைய கொள்கைகள் என்பது அது உண்மையிலேயே இந்த தேசத்தை, தேச மக்களை ஒரு விதத்தில் பிளவுபடுத்தக்கூடிய மனநிலையை கொண்டிருந்தார். மத ரீதியான ஒரு நிமிஷம் சொல்லி முடிச்சிடறேன். மத ரீதியாக ஒரு சார்பான எண்ணங்களை அவர் கொண்டிருந்தார். அதனால் அவர் தலைமை ஏற்பது என்பது இந்திய ஒற்றுமைக்கு உதவாது என்று காந்தி மிக தெளிவாக நம்பினார். அதற்காகத்தான் ஒரு ஜனநாயகபூர்வமான மதசார்பற்ற இந்தியாவை உருவாக்குவதற்கு நேருதான் பொருத்தமானவர் என்று தேர்வு செய்கிறார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த வரலாற்றை எல்லாம் மறைத்துவிட்டு அது ஏதோ ஒரு எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயமாக நீங்கள் பார்க்க முடியாது. 1947 இருந்த அரசியல் சூழல் இருக்கிறது அல்லவா, அதை மீண்டும் இங்கே மறுநிர்மாணம் செய்வதற்காகத்தான் மீண்டும் இங்கே இந்த பட்டேலுடைய லெகசி முன்னிறுத்தப்படுகிறது. அன்றைக்கு இருந்த 47க்கான சூழல் வேறு. பிரிவினை மக்கள் மனதில் ஒரு ஆறாத தேசத்தை ஒற்றுமைப்படுத்த வேண்டிய இன்றைக்கு மோடி என்ன செய்ய விரும்புகிறார் என்றால், அன்றைக்கு இருந்த அதே பிரிவினை உணர்ச்சியை இந்தியாவில் உருவாக்க விரும்புகிறார். 560 சமஸ்தானத்தை இணைத்தவர் பிரிவினைவாதி. யார் மறுத்தார்? காஷ்மீரை இணைக்கிறேன். ஒரு இடைவேளைக்கு பிறகு பேசலாம். நிறைய பேச வேண்டியிருக்கு. ஒரு இடைவேளைக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். தலைவர்களுடைய பிறந்தநாள் விழாக்களுக்கான அரசின் செலவு பயனுள்ளதா, வீண் விரயமா, தவிர்க்கக்கூடியதா என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். பயனுள்ளது என்று 11% நேயர்களும், வீண் விரயம் என 53% பேரும், தவிர்க்கலாம் என 36% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இதே கருத்தை ஒரு நேயர் முகநூல் வழியாக வீண் விரயம் என்பதால் தவிர்க்கலாம், அதுவே பயனுள்ளது என வார்த்தைகளில் விளையாடியிருந்தார். 53% பேர் இது ஒரு வீண் விரயம்னு பார்க்கிறாங்க. ஒரு வரலாற்றிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொள்ளாத சமூகம் மீண்டும் அதே தவறை செய்யும் அப்படின்றதும் வழி வழியாக நமக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த நினைவு கூர்வது அப்படின்ற ஒன்று இந்த மாதிரி அரசு விளம்பரம் கொடுக்கறதுனாலயோ, ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க போய் ஒரு தலைவருடைய சமாதியிலேயோ சிலைக்கு மாலை போடுறதுனாலயோ அந்த செலுத்தக்கூடிய மரியாதைன்றது தான் உண்மையான நினைவு கூறுதலா? அதாவது வரலாற்று பிரஜையே இல்லாத ஒரு சமூகத்துல இந்த மாதிரி ரிசல்ட் எல்லாம் வர்றது பெரிய ஆச்சரியம் இல்லை. அவன் என்னன்னா அவனுடைய ஃபேமிலி பட்ஜெட்ல ஒரு விஷயத்தை எப்படி யோசிப்பாங்களோ அப்படிதான் இந்த மாதிரி பிரம்மாண்டமான விஷயங்களை யோசிக்கிறாங்க. அதனால அந்த ரிசல்ட்டுக்குள்ள நான் போக விரும்பல. இன்னொன்னு, இப்ப இருக்கிறதே இது மட்டும்தான். நீங்க பல ஏற்பாடுகள் இருக்கு இந்த தலைவர்கள் நினைவு கூறுறதுக்கு, அவங்கள பத்தி பேசுறதுக்கு, விவாதிக்கிறதுக்கு. நம்ம எல்லாத்தையுமே நம்ம விட்டுட்டோம். அப்போ கடைசியா மிஞ்சி இருக்குது இது ஒண்ணு மட்டும்தான். இதை ஒழிச்சிட்டோம்னா நமக்கு எந்த வரலாற்று நினைவுகளும் இல்லாத ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினதையோ 20 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கினதையோ அல்லது இன்றைக்கு செய்தித்தாள்களில் படிக்கிறது மட்டும்தான் நம்முடைய வரலாறு, நம்முடைய தத்துவம், நம்முடைய உண்மை என்று நம்பிக்கொண்டு நாம் ஒரு இருட்டறைக்குள் போய்விடலாம். அதுதான் பாத்தீங்கன்னா உலகத்திலேயே நீங்க பாருங்க, இந்த வரலாற்றை மட்டுமல்ல, பழங்கால சின்னங்களை பாதுகாப்பதிலிருந்து, பழைய விஷயங்களை நம்முடைய மெமரிஸ்ல இருக்கக்கூடிய எத்தனை விஷயங்களை பாதுகாக்கிறதுல இந்த சமூகத்திற்கு எவ்வளவு அலட்சியம் இருக்கிறது. ஒரு மியூசியத்திற்கு போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய புராதன பொருட்களுடைய பேர் எழுதி வைக்கிற சமூகம் இது பாத்தீங்கன்னா. இவர்கிட்ட போயிட்டு நீங்க எதுக்கு நேதாஜியோ இல்லைன்னா இவர் அம்பேத்கர் ஏன் நினைவு கூறுறீங்கன்னு கேட்டா அதெல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்லத்தான் செய்வாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அம்பேத்கரை மட்டுமல்ல, அதாவது பழைய தலைவர்கள் மட்டுமல்ல, நம்ம விவாதத்தின் ஆரம்பத்தில் சொன்னது போல பாரதி ஒரு தேசிய தலைவராக கொண்டாடப்பட வேண்டும், வஉசி ஒரு தேசிய தலைவராக கொண்டாடப்பட வேண்டும். பல சமயங்களில் ஏன் தாகூருக்கு கிடைத்த ஒரு மரியாதை என்பது ஏன் பாரதிக்கு கிடைக்கவில்லை? அவர்கள் தேசிய போராட்ட வீரர்கள் இல்லையா, தேசிய கவிஞர்கள் இல்லையா? அப்போ தென்னிந்தியா போன்ற பல இடங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏதோ மாநில தலைவர்களாகவும் மாநில ஐக்கான்களாகவும் சுருங்கி போய்விடுகிறார்கள். வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் மட்டும் மிகப்பெரிய தலைவர்களாக உருவாக்கப்படுகிறார்கள். அதனால் இப்போது இருக்க கொண்டாட்டங்கள் அதிகப்படுத்தப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல, இன்னும் பல புதிய தலைவர்கள் இந்த பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய கோரிக்கை. இப்போ இவங்க எல்லாம் பேசும்பொழுது நரேந்திர மோடி அரசாங்கத்தை குற்றம் சாட்ட வேண்டும் என்பதை போலதான் மரியாதைக்குரிய திரு கோபண்ணா அவர்கள் எல்லாம் பேசினாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன். நீங்க விரயம் சொல்லும்போது லோகோ எல்லாம் மாத்தினாங்க. இவங்க கவர்மெண்ட்ல பேங்கோட லோகோ எல்லாம் மாத்தினாங்க. எவ்வளவு செலவு? அதை பத்தி விரயம்னு யோசிச்சதாவே தெரியல.
அதே போல பாத்தீங்கன்னா இன்னைக்கு பேரெல்லாம் இருட்டடிப்பு செய்யறான்னு கோச்சிக்கிறாங்களே, என்டிஆர் பேர் இருந்தது பேகம்பட் ஏர்போர்ட்டுக்கு. அது வந்து சம்ஷதாபாத்ல வரும்பொழுது ராஜீவ்காந்தி பேரை மாத்திரம் வச்சுட்டாங்க. பேகம்பட் இன்னைக்கு பார்லிமெண்ட்ல அதை பத்தி பிரச்சனை வருது. நீங்க என்டிஆர் பேரை மறக்கடிக்க விரும்புறீங்க. அந்த மாநிலத்துடைய முதலமைச்சராக இருந்தவர். அது மாத்திரமா செஞ்சாங்க. ஆட்சிக்கு வந்த 2004ல போர்ட் பிளேயர்ல வீர் சாவர்கர் ஏர்போர்ட் பேர் வச்சிருந்தது. அங்க இதுல பாத்தீங்கன்னா அந்த செல்லுலார் ஜெயில ஒரு தீபம் இருக்கிறது 24 மணி நேரம். அதுல இவங்க கவர்மெண்ட் வந்த உடனே மணிசங்கர் பண்ணது வீர் சாவர்கருடைய பொன்மொழியை அழிச்சிட்டார். என்ன குறுகிய நோக்கம் உங்களுக்கு இருக்கிறது? நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி பத்தி குற்றம் சொல்றீங்க. இன்ஃபேக்ட் இவர்கள் வந்து மறைக்க போறதில்ல, பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லல. அதற்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரைக்கும் போரும் தான் நாங்க சொன்னது. அதுக்கே நீங்க அழிச்சவர் வீர் சாவர்கருடைய பொன்மொழி அழித்து விட்டார். அவருடைய புகழை ஒழிச்சிட முடியுமா? என்டி ராமாராவ் பேரை எடுத்துட்டா என்டி ராமாராவ் புகழை ஒழிச்சிட முடியுமா? சொல்றேன். காங்கிரஸ் செய்த தவறுகளுக்காக பாஜக நாங்கள் எங்களுடைய முன்னோடி நரேந்திர மோடியோ அல்லது அவருடைய ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோ அவருடைய அமைச்சர்களோ இந்திரா காந்தி நினைவிடத்துக்கு இந்திரா காந்தி நினைவு நாளில் போகல. அன்னைக்கு வந்து பட்டேல் நினைவு நாளுக்காக தூய்மை இந்தியான்னு சொல்லி ஒரு ஓட்டம் போனாங்க. அப்படி போறதுனால பட்டியலை தூக்கி வைக்கிறதுனால மட்டுமே இந்திரா காந்திக்கு வந்து அவருடைய வரலாற்றுல அவருக்கு இருக்கக்கூடிய இடத்தை நீங்க மறைச்சிட முடியுமா? ஒன்னு புரிஞ்சுக்கோங்க பாருங்க, ரைட்டோ ராங்கோ இந்திரா காந்தி ஒரு கட்சியினுடைய தலைவர். எங்களுடைய சித்தாந்தமும் காங்கிரஸ் இது கொள்கையிலும் வேறுபாடு இருக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்க அதை செய்வீங்களா? நீங்க வந்து வீர சாவர்கருடைய பொன்மொழி அடிச்சவர், நீங்க நாட்டுடைய தலைவராக போற்றப்பட்டவர். இதுவும் உண்மை. அக்டோபர் 31ஆம் தேதி ஒரு நிமிஷம் அக்டோபர் 31ஆம் தேதி அது வேற விவாதம். அக்டோபர் 31ஆம் தேதி முதல் முறையாக ஒரு பிரதமர் முன்னாள் பிரதமரான இந்திரா காந்தி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த மறுத்தார். போகல. அது வரலாற்றுல பதிவான உண்மை. மறுத்தார்லாம் கிடையாது. அமைச்சர்கள் யாரும் போகல. ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இந்த நாள் இருங்க அவமானப்படுத்துற ஜூனியர் அமைச்சர் கூட போகல. ஜூனியர் அமைச்சர் கூட போய் அஞ்சலி வைக்க பாருங்க. அதனால என்ன பண்றேன் இப்ப என்ன ஆகும்? அதனால ஒண்ணு இல்ல. இது மரபா? இல்ல, இத்தனை ஆண்டு காலம் மரபு இல்லையா? இத்தனை ஆண்டு காலம் இருந்த மரபு இல்லையா? நான் கேக்குறேன், நரசிம்மராவ் இறந்தாரு. நரசிம்மராவ் இருந்த நாளே இவங்க கொண்டாடினார்களா? காங்கிரஸ் குறை சொல்றீங்களே, நீங்க என்ன செய்றீங்க? நான் பிஜேபி சார், காங்கிரஸ்காரர் நரசிம்மராவோட இறந்த தினத்தை துக்க நாளாக ஒரு நிமிஷம் இருக்கு. நரசிம்மராவுக்கு நீங்க சொந்த போனீங்களா? அவரு பிரைம் மினிஸ்டர் தானே. விடுதலை போராட்டத்துல அவரு பிரைம் மினிஸ்டர் தானே. விடுதலை போராட்டத்துல இருக்கிற பிற்போக்கு சக்திகளுக்கு இன்றைக்கு வந்து புதிய மகுடம் சூட்டுகிற முயற்சியில பாஜக இறங்குது. இருக்கட்டும். அடுத்தது வீர் சாவர்கர் மிகப்பெரிய விடுதலை போராட்ட வீரர், நான் மறுக்கல. ஆனால் பின்னாலே அவர்தான் இந்த நாட்டில் 2 நேஷன் தியரியை சொன்னவர். இந்துத்வா என்ற விஷ வித்தை செஞ்சவரே. அதே போல அவர் ஒரு குற்றவாளி. அப்படிப்பட்டவரை தூக்கி வீர சாவர்கர் பத்தி இவர் குற்றவாளி. வீர் சாவர்கர் வந்து வரலாற்றுல நீண்ட காலம் சிறையில் இருந்தவர் என்பது எவ்வளவு உண்மையாக பிரிட்டிஷ் அரசுக்கு வந்து மன்னிப்பு கேட்டார்கள் ஒரு வரலாற்று குறிப்பு கூட இருக்கிறது. நிறைவாக சுருக்கமாக உங்கள்கிட்ட தலைவர்களுடைய பெயரை, தலைவர்களுடைய எந்த கட்சியை சேர்ந்த ஒரு நிமிஷம் தலைவர்களுடைய பெயரை, தலைவருடைய புகழை எந்த வகையில் நினைவு கூர்ந்தா சரியா இருக்கும்னு சுருக்கமா சொல்லுங்க. அதாவது ஹிஸ்டரியில அவர் ராகவன் சொன்னது போல ஹிஸ்டரியில நாம் மாத்த போறது என்ன கிடையாது. மகாத்மா காந்தி என்பது எல்லாரையும் விட மிக உச்ச நிலையில இருக்கக்கூடியவர். அதுல மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே நம்முடைய ஹிஸ்டரியை வந்து அவரை இன்னும் திருத்தி மறத்தி அப்படின்னா பண்ண போறதெல்லாம் கிடையாது. எந்த ஹிஸ்டரி இருக்கோ அதை இருக்கும். அந்த தலைவர்களுக்கு உள்ள நிச்சயமான புகழ் இருக்கும். ஆனால் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துதான் அவங்களெல்லாம் புகழ் நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் 50 அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தா தான் அவருடைய புகழ் இழுக்கும் அப்படின்னு சொன்னா அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. நன்றி உங்கள் நாளுடைய வருகைக்கும் நன்றி. தலைவருடைய பிறந்த நாள் நினைவு நாளையும் அவங்களுக்கு வந்து மாலை போட்டு மரியாதை செலுத்தி விட்டு அவங்க சொன்ன கொள்கைகளை மறந்துடுற சமூகமா நம்ம சமூகம் இருக்கு. அந்த கொள்கைகளை நினைவு கூர்ந்தால் அது அவங்களுக்கு செலுத்தக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலியா இருக்கும். நாளுடைய வருகைக்கும் கருத்து பயிருக்கும் நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது காட்சி பல எதிர்த்து பேசிட்டு நாட்டில்